சுவாகதம்போ மகாபாகாக, எல்லாரும் வாங்கோ வாங்கோ, என்ன விசேஷம் வந்திருக்கல என்ன அப்படின்னா, பிரஜத்தில் ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எதுக்கு வந்தேன்? உடனே கோபிகைகள்லாம் கேட்டால், நீ வேணுகானம் பண்ணிவிட்டு எங்களை வரவழைச்சுட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்க. பிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமான, பிரியமில்லாதவன் மாதிரி பேசுகிறீங்க. பகவான் சொன்னான், பார், நான் வேணுகானம் எப்போதும் தான் பண்ணுறேன், நீங்கள்லாம் வரலாமா? நீங்கள்லாம் ஸ்திரீக்கள் இல்லையா? ஸ்திரீக்களுக்குன்னு ஒரு தர்மம் இல்லையா? பர்திரு சிஸ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோ ஹியமாயையா தத் பந்தூனாஞ்ச கல்யாணியா பிரஜானாஞ்சானு போஷணம். இதெல்லாம் ஸ்திரீ தர்மத்தை ஒரு 5-6 ஸ்லோகம் பகவான் உபதேசம் பண்றா. இன்னைக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம், அதனால அதை பத்தி நான் பேசல. ஆனா அதுல ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நீங்கெல்லாம் ஏன் வந்தேன், ஏன் வந்தா என்ன? உங்க கணவனுக்கு சிசுரூஷை பண்றது தான் உனக்கு தர்மம், அதை விட்டுட்டு நீ வரக்கூடாது. சரி, என் கணவனுக்கு சிசுரூஷை பண்றது என் தர்மம், என் கணவனுக்கு நான் சிசுரூஷை பண்ற தர்மத்தை செஞ்சா என்ன பலன்னு கேட்டா, கணவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த ஸ்திரீ தர்மத்தை செஞ்சா அந்த ஸ்திரீக்கள் என்ன வந்து அடைவார்கள். எந்த தர்மத்துக்குமே பலன் பகவான் தானே, பலதாதாவும் பகவான் தான், பலனும் பகவான் தான். என்ன வந்து அடைவார்கள்னா, அப்ப கோபிகைகள் சொன்னா இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப சாத்தியம் நீ, சாதனம் கணவன், அப்படித்தானே? சம்ஸ்கிருதத்துல சாத்தியம்னா அடைய வேண்டிய பொருள், சாதனம்னா அடைவிக்கிற பொருள். நீ சாத்தியம், கணவன் சாதனம். கணவனுக்கு சிசுரூஷை பண்ணா உன்னை வந்து அடையலாம், அப்படிதானே? ஆமா, மாற்று இல்லையா? இல்லை. சாத்தியம் நீ கிடைச்சப்பறம் சாதனம் அவன் என்னத்துக்கு? நீ அடைய வேண்டிய நீ கிடைச்சதுக்கு அவன் என்னத்துக்கு? பதிலே சொல்ல முடியல. பகவான் எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா ஆகி பகவான் இப்படி பக்கத்துல நின்று இப்போ முதுக தடவி கொடுக்கறதே தாசாம் தத் சௌபக மதம் வீக்ஷியமானஞ்ச கேசவா. எல்லாருக்குமே ஒரு மதம் இருந்தது. மதம்னா கர்வம். பொதுவா நாம் பிரம்மானந்தத்தை சுலபமா சொல்லிட்டு போறேன், பெரிய வேதாந்தமா பேசல. அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது எதுன்னா அகங்காரம், மமக்காரம் தான். இப்ப நான் கதை சொல்லும் போது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கதை சொல்லும் போது, கதை கேட்கும் போது ஏதோ ஒரு இடத்துல உள்ளம் உருகி மேனி சிலிர்த்து கண்ணிலேந்து ஒரு சொட்டு கண்ணீர் யாருக்காவது வந்திருக்கும். அது 2 செகண்டா 3 செகண்டுக்கு மேல அந்த இது நிற்காது அந்த நிலை. ஏன் அது அப்படியே நீடிச்சு நிற்கல? நமக்கு அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு அனுபவத்துல நாம் இருக்கமோனோம். அது ஏன் 2-3 மணி நேரம் அது மாதிரி நம்மளால இருக்க முடியல? ஏன்னா இப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வரத்தேவே, அந்த அனுபவிச்சுருக்கிறதேவே பின்னாடி நான்கிற எண்ணம் வந்துடும். வந்தா என்ன ஆகும்னா அதை தடுத்துடும். அப்ப பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கிறது நந்தனார் சொல்றார், மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. தாருமே கட்டிக்காருமே உள்ளே பாருமே அது போருமே எந்தன் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம். அழகான ஒரு கீர்த்தனம் கோபாலகிருஷ்ண பாரதியாரோடது. யோக சாஸ்திரத்தை சொல்றது. மானாபிமானம் விட்டு, மானம்னா நான், அபிமானம்னா எனது, அகங்காரம் மமகாரம்னு பேர். அது இருந்தா அனுபவிக்க முடியாது. அது இருந்தது தத்ரைவாந்தர ஜீயதா, அங்கேயே மறைஞ்சு போனான் பகவான், எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கல. இப்ப நமக்கு வெளியில வர அந்த ஆனந்தம் நான்கிற எண்ணம் வந்த உடனே எப்படி இந்த ஆனந்தம் உள்ள பெயர்றதோ அது மாதிரி பகவான் மறைஞ்சு போயிட்டான். கோபிகைகள் எல்லாம் தேடுறாள், இது நானே அங்க நின்னானே அங்க நின்னானேன்னு. வர வழி எல்லாம் விசாரிச்சுன்னு வந்தா, துளசியை விசாரிச்சா, துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியன்னு. கடைசியில எந்த இடத்துல பகவானை தொலைச்சாலோ அந்த இடத்துக்கு வந்து புனப்புலினமாக காலிந்தியாக யமுன தலைக்கு வந்து தன்மனஸ்காக ததாலாபாக தத்விஜேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியாக. பகவத் ஸ்மரணையோட, பகவானுடைய நாமாவோட, கண்ணீரோட பகவான் மாதிரி சேஷ்ட பண்ணின்னு கோபிகைகள் பண்ணினதுக்கு கோபிகா கீதம்னு பேர்.
ரொம்ப பாகவதத்தில் பல கீதம் இருக்குது. பிரமர கீதம் இருக்குது, வேணு கீதம் இருக்குது, யுகல கீதம் இருக்குது, ஸ்ருதி கீதம் இருக்குது. இதில் கோபிகா கீதம்னு பேர். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது பிளைனாக தான் அவள் பாடினது. ஜெயஸ்ரீ அதிகம் ஜென்மனா விரஜா ஸ்ரேத இந்திரா சஸ்வதத்ரஹின்னு தான். இதை தான் நம்மளுடைய பாகவத சம்பிரதாயத்தில் போதேந்திரால் பார்த்தா இது ஒரு ஆச்சரியமான ஒரு கீர்த்தனம் இல்லையோ? இது ஒரு கோல்டு பிஸ்கட் மாதிரி. கோல்டு பிஸ்கட் வேல்யூவாக இருந்தாலும் அதில் ஒரு கோஹினூர் வைரத்தை வச்சுட்டா, அந்த தங்கத்தில் வைரத்தை வச்சா அது இன்னும் அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த கோபிகா கீதம்ங்கிற கோல்டில் எந்த ரத்னத்தை வைக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி கோபால ரத்னம், புவனைக ரத்னம், கோபாங்கனா, யௌவன பாக்யரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம், கிருஷ்ணன் அப்படிங்கிற ரத்னத்தை வச்சு இதை அமைச்சு கொடுக்குறாள். 4 கிருஷ்ணா ஒரு ஸ்லோகத்துக்கு. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகாஹ त्वयि धृतासवः कृष्णा त्वां विचिन्वते न खलु गोपिका कृष्णा निनन्दनो भवान् अखिलदेहिनां कृष्णा अन्तरात्मदृक् विखनसार्थितो कृष्णा विश्वगुप्तये सखौ दैवान् कृष्णा सात्वतां कुले पतिसुतान्वये कृष्णा भ्रातृबान्धवान् अतिविलङ्घ्यते कृष्णा अन्त्यच्युतागत. அபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம் இது. ராச பஞ்சாத்தியாயின்னு 5 அத்தியாயம் நித்திய பாராயணம் பண்ணினா ஞானம். மகான்கள்லாம் பாராயணம் பண்ணுவார். அதுலேயும் நடுப்பில் இந்த பஞ்சாத்தியாயில ராசக்கிரீடையில நடுப்பில் ஒரு ஸ்லோகம் தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம்னு ஒரே வார்த்தை சொன்னார். ஜெயதி அப்படின்னா நீ வந்தத்திலேருந்து அதிகம் ஜெயதி, இந்த இடச்சேரி இருக்க அதிகமாக பிரகாசிக்கிறது. கஸ்மாத்து அதிகம் ஜெயதி, எதை காட்டிலும் அதிகமாக பிரகாசிக்கிறதுனா எதை காட்டிலும்னு ஒரு கேள்வி வருமோ. வைகுண்டாத்து அதிகம் ஜெயதி, வைகுண்டத்தை காட்டிலும் இந்த இடச்சேரி உயர்வா இருக்குன்னா. பொதுவா ஒன்னை விட ஒன்னை உயர்வுன்னு சொல்லணும்னா 2ஐயும் பார்த்தாதான் சொல்லலாம். ரொம்ப பேருக்கு அது புரியாது. ஆஹா ஓஹோம்பா. அதை விட இது உயர்வுன்னு சொல்லணும்னா இப்ப நான் இது அமெரிக்காவை விட இந்தியா உயர்வுன்னு நான் சொன்னேன்னா நான் அமெரிக்காவை பார்த்துட்டு தான் சொல்லணும், பார்க்காம சொல்லக்கூடாது. பார்க்காம சொன்னா அது அந்த வார்த்தைக்கு வேல்யூ கிடையாது. இது வைகுண்டத்தை இவா எப்ப பார்த்தான்னா பார்த்துருக்கா. வருண ஜெயம்னு ஒரு நாளைக்கு நந்தகோபர் என்ன பண்ணார், ராத்திரி 2 மணிக்கு குளிக்க போயிட்டார் யமுனைக்கு. வருணன் தூக்கின்னு போயிட்டான். கிருஷ்ணர்கிட்ட சொன்ன உடனே பகவான் யமுனையில நின்ன உடனே கொண்டு விட்டுட்டான். அப்போ கோபர்கள்லாம் கோபிகைகள்லாம் சூழ்ந்துட்டு உனக்கு இத்தனை மைதிகமையா, உன்னை கண்டு அவாவா பயப்படுறா, தேவதைகள் எல்லாமே நடுங்கிறா, நீ சாதாரண குழந்தை இல்லை, நீ பெரிய ஒரு தெய்வம், எங்களுக்கெல்லாம் ஒரு கிருபை பண்ணுவியா அப்படின்னு கேட்க, என்னேன்னு பகவான் கேட்க, எங்களுக்கெல்லாம் வைகுண்டம் போகணும் கிருஷ்ணான், வைகுண்டம் கொடுப்பியான்னா. நான் அப்போ சொத்த பின்னாடி சொன்னேன் பாருங்க, உங்களுக்கும் வைகுண்டம் கொடுக்கறதுக்கு தானே இந்த அவதாரம். பகவான் என்ன பண்ணான், வைகுண்டமா, ஆமா எல்லாரும் கண்ணை மூடுங்கோ, மூடினா கண்ணை திறங்கோ, வைகுண்டம். சனகாதி சேவிதன் ஆதிசேஷ தல்பத்தில் லக்ஷ்மி லாலித சரணனாய், சனகாதி சேவிதனாய், சதுர்வேத ஸ்துத்தியனாய், நாரதாதி கேயனாய், பிரம்மாதி வந்தியனாய் இந்த குழந்தை படுத்துன்னு இருக்கு. இந்த இவாளெல்லாம் சுற்றி வரா, உள்ள ஒரு கண்ணாடி அறை மாதிரி இருக்கு. இந்த பசங்கள்லாம் பேசிக்கிறான், இவாளெல்லாம் பெரியவாள்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறா, பசங்கள்லாம் பேசிக்கிறான், நம்ம கிச்சன் வர்றா, நம்ம கிச்சன்டா பாம்பில் படுத்துட்டு இருக்கான்டான்னா. ஒருத்தன் சொன்னா அன்னைக்கு பார்த்த மேடா அதை விட பெரிய பாம்புடா இதுன்னா. கிருஷ்ணா பயமா இல்லையாடான்னா. கிருஷ்ணா நான் வரேன்டா, நானும் தொட்டு பார்க்குறேன்னா அந்த பாம்பை அப்படின்னா.
உடனே அந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வரலாம்ங்கிறது அங்க வாசல்ல உள்ள ஜெய விஜயா தடுத்துட்டான், உள்ள போகக்கூடாதுன்னா. எங்க கிச்சன் அப்படின்னா உடனே அவன் சொன்னான், இந்த எங்க கிச்சன் உங்க கிச்சங்கிற அக்கிரமத்தெல்லாம் உங்க ஊர்ல வச்சு கொண்டான். இங்க வேதத்துக்கே புரியல பகவான் எதுன்னு. இந்த அக்கிரமத்தெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோ, இங்க உள்ள வரக்கூடாதுன்னா. உடனே இந்த குழந்தைகள்லாம் ஹோன்னு அழுதா, கோபிகைகள்லாம் அழுதா. பகவான் கேட்டா, நீங்க தானே வைகுண்டம் பார்க்கணும்னு சொன்னேன், எதுக்கு இப்ப அழறேன்னா? வைகுண்டம்லாம் வேண்டாம் வேண்டாம், போகலாம் வா, நம்ம ஊருக்கு போகலாம். ஏன்னா நான் என்னமோ வைகுண்டம் பெருசா இருக்குன்னு நினைச்சேன், நம்ம ஊர்ல உள்ள அந்த சௌலபியம் இங்க இல்லை கிருஷ்ணா. என் மடியில படுத்து நீ தூங்குவேன், உன் மடியில படுத்து நான் தூங்குவேன், உன் சாப்பாட்டை வாங்கி நான் பிடுங்கி சாப்பிடுவேன். இங்க என்னமோ கெடுபிடி, இதெல்லாம் அமக்கலமா இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், வா வைகுண்டம் வேண்டாம், நம்ம ஊருக்கு போகலாம்னு சொல்ல பகவானுக்கே இஷ்டம் இல்லை. கண்ணை மூடினா திறந்தா கோகுலம். இப்ப சொல்றா, அதை விட இதான் ஒரு சக்தி. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா. ஆனா அது மட்டம்னு சொல்லலண்ணா, அது பெரிய வைகுண்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஜென்மனா ரஜாஹா, பிறப்புனால ஒரு இடையர்களா உள்ள எங்களுக்கு இது எப்படி கிடைச்சிருக்கும்? நீ ராமாவதாரம் மாதிரி சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்திருந்தா எங்களை மாதிரி உள்ளவாள்லாம் கிட்டக்க வந்திருக்க முடியாது. ராமாவதாரத்துல பகவான் கிட்டக்க வராதேன்னு சொன்னானா, ஒரு குகனை கூட உள்பட பகவான் கட்டின்றானேன்னா, அது பகவானுடைய சௌலபியமா இருந்தாலும், ரோடு ஷோல போறதே மோடி கிட்டக்க வந்து கையை கொடுனாலும் பக்கத்துல உள்ள பிரகஸ்பதிக்கு விடணுமோ நம்மள. அவர் வேணா சுலபமா இருக்கலாம், சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி இருக்கணும். அது மாதிரி ராமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகன் அவர் சுலபமா இருந்தாலும் கிட்டக்கெல்லாம் அவ்வளவு சுலபமா பேட முடியாது. அதனால பகவானே பார்த்தா இந்த அவதாரம் சரியா வராதுன்னா, எல்லாரும் சுலபமா நம்ம கிட்ட பழகிற மாதிரி இருக்கணும்னு தான் கிருஷ்ணாவதாரத்துல விரஜத்துல வந்து பகவான் அவதாரம் பண்ணினது. அதுவும் எங்க குலத்தை தேர்ந்தெடுத்தீங்க, ஜென்மனா ரஜா. நீ வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வாழ்க்கை முறையே வேற, நீ வந்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை எப்படின்னா, ஸ்ரேத இந்திரா சஸ்வதத்ரகின்னா, மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றாளுங்க, அவ்வளோ ஐஸ்வர்யம். நீ யாரோ ராஜகுமாரன்னோ அழகானவன்னோ ஆண்மகன்னோ நாங்கெல்லாம் பெண்கள்னோ அந்த ஈர்ப்புனால நாங்க வந்தோம்னு நினைக்காத. நகலு கோபிகா கிருஷ்ணா நீ நந்தனோ பவான்னு, பின்ன அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிற்கு. உலகத்துல உள்ள எல்லா தேகத்தை அடைஞ்சவாளுடைய சரீரத்துல உட்கார்ந்து பார்க்க வேண்டியவன் இல்லை, பார்க்கின்றவன். திரஷ்டேர் திரஷ்டா, மந்தேர் மந்தா, ஸ்ருதே ஸ்ரோதா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயத்தை ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கா. 10 வருஷம் முன்னாடி மதுரையில ஒருத்தரை பார்த்தோம், நாம ஒருத்தரை பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்டா பழகினார். அப்புறம் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு வந்துட்டார். வந்த இடத்துல கண்ணு பார்வை குறைஞ்சி போயிடுத்து, கிட்டக்க இருந்தா கூட யாருன்னு தெரியல. அந்த ஃப்ரெண்டு வரார், சார் நான் தான் சரவணன், மதுரையில் நம்ம பழகினமே ஞாபகம், வாங்க வாங்க வாங்க, உங்களை மறக்க முடியுமா, நம்ம 2 பேரும் மதுரையில் பழகினமே அப்படிங்கிறார். அங்க மதுரையில பார்த்த கண்ணி பெல்ல, கண்ணு பார்வை பேடுத்து. கண்ணு பார்வை எப்ப பேடுத்தோ அப்பயே அது சம்பந்தப்பட்ட நாலெட்ஜும் பேடுத்தான்னா போடல. நான் மதுரையில பார்த்தேனேங்கிறார். அப்ப பார்த்தது கண்ணா ஆத்மாவா? அதான் இந்த கேள்வி. உள்ள இருந்து கண்ணு ஒரு கருவி, ஒரு பெரிய வீடு, 9 கேட் டோர் வாசல் இருக்கு. ஒரு அரண்மனைன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா குளிக்கிறதுக்கு இந்த வாசல் வழியா போவான், அந்தப்புறத்துக்கு இப்படி போவான், சாப்பிட்றதுக்கு இப்படி போவாங்கிற மாதிரி உள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம் மனோரூபமா பார்க்கணும்னா கண்ணு வழியா வருது, கேட்கணும்னா காது வழியா வருது, நுகரணும்னா மூக்கு வழியா வருது, பேசணும்னா வாக்கு வழியா வருது. உள்ள இருக்கிறவன் ஒருத்தன்தான், உள்ள இருக்கிறவன் ஒரு ராஜா தான். அவன் தான் பார்க்கறது, பேசுறது, நுகர்றது எல்லாமே. அது யாருன்னா நீ தான், அந்தராத்மன் இருக்கு. அப்பேற்பட்ட பரமாத்மாவான நீ எதுக்கு வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். விகன சார்த்திதோ கிருஷ்ணா, பிரம்மா பிரார்த்திச்சு பூபார நிவர்த்திக்காக நீ வந்து எங்க குடும்பத்துல பிறந்த. இப்ப நாங்க ஏன் வந்தோம் இந்த வேணுகானம் பண்ணின இடத்துக்கு அப்படின்னு சொன்னா, எந்த உன்னுடைய சரணம் இருக்கு பாரு, கல்லிலையும் முள்ளிலையும் நடந்ததோ, எந்த சரணம் பிருந்தாவனத்துல நடந்ததோ, எந்த சரணத்தை லக்ஷ்மி சேவை பண்றாலோ அந்த சரணத்தை கிருணு குச்சேஷுனாக எங்க மார்புல நீ வைக்கணும். எதற்காக? காளி என் மேல நீ ஏன் நர்த்தனம் ஆடின, அது தலையில ஒரு விஷம் இருந்தது, அதை போக்குறதுக்காக. அது மாதிரி எங்க ஹிருதயத்துல உள்ள காமாதி விஷங்களை போக்கணும் கிருஷ்ணா.
நீ இல்லாம ஒரு க்ஷணம் எங்களால இருக்க முடியாது. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க. எங்களை பத்தி நீ என்ன நினைச்ச? எங்களுக்கு உயிரே நீ தான் கிருஷ்ணான்னா. எங்களுக்கு இது வார்த்தை இல்லை. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ராமரை பத்தி சொல்லும் போது ஜானகி காந்த ஸ்மரணம்ங்கிறோம், நம்ம பார்வதி பதையேங்கிறோம். நம்ம ருக்மிணி காந்த ஸ்மரணம்னு சொல்லலையே. கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோபிகைகளுடைய ஜீவனம், உயிரே அவாதான். நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, இருந்தாலும் நாங்க உயிரோட இருக்கோம்னா உன்னை பத்தி பேசின்னு இருக்கிறதுனால. தவ கதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ. உன்னுடைய கதையாகிற அமிர்தத்தை தபிக்கிற ஜீவகங்களுக்காக ஏற்பட்டது. கவிபிரீடித்தம். சுக, வால்மீகி, வியாசர் முதலிய மகான்களால் தயாரிக்கப்பட்டதான ஒரு அமிர்த மருந்தது. கல்மஷாபகம், பாபத்தை போக்கும், மங்களத்தை கொடுக்கும். சிரவண மங்கலம் ஸ்ரீமதாததம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். புவி கிருணந்தியே, இது எந்த ஊரில் கிடைக்கும்னால் இந்த பூலோகத்தில் தான் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இதி கோப்பியா பிரகாயந்தியா பிரலபந்தியா ருருது. முதல்ல பாடினா, அப்புறம் புலம்பினா, அப்புறம் அழுதா. அழுத உடனே கிருஷ்ண தரிசன லாலசாக தாசாமாவீர பூச்சோதிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா. அழுத உடனே பகவான் வந்துட்டான். பாடின போது பகவான் வரல, புலம்பின போது பகவான் வரல, அழுத போது வந்தானேன்னார். அழுதால் அவன் அருளை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் வினையேன் ஆனால் அழுதால் உனை பெறலாமே. அது மணிவாச்சகர் சொல்ற. எதால பகவான் அடைய முடியும் அப்படின்னால் அழுகையினால தான். அதனால தான் மீரா சொல்றாள், அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச. இந்த பக்திங்கிற கொடி, இந்த கண்ணீருங்கிற ஜலம் விட்டாதான் வளரும். அது இப்படி சொல்ல பகவான் வரான். எப்படி வந்தான்? இவாளோட டான்ஸ் பண்ணணுங்கிற அந்த பிளானிங்ல பகவான் வந்ததுனால இந்த சரித்திரத்தை சொல்லும் போது பட்டத்திரிக்கு, நாராயண பட்டத்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா இவா ஒரே வயசு கிடையாது, வெரைட்டியா இவாளுக்கு டிஃப்ரெண்ட் வயசு. 5 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 18 வயசு, 20 வயசு பரியந்தம் இவாளுடைய வயசு வித்தியாசம் இருக்கு. பகவானுக்கு கரெக்டா 10 வயசு தான் இந்த ராசக்கிரீடை பண்ணும்போது. இவர்களோட பகவான் எப்படி நாட்டியம் ஆடி இருக்க முடியும்? ஏன்னா அந்த டான்ஸே சமமா இருந்தாதான் டான்ஸ் பண்ண முடியும். குரூப் டான்ஸ் பண்றதே அதுல சில வித்தியாசங்கள்லாம் உண்டு. அப்ப பகவான் சொன்னான், குருவாயூரப்பன் நடைய சாத்துன்னா. நாராயண பட்டத்திரியை எப்படி பண்ணினார் அப்படின்னு இவர் மனசுல யோஜனை பண்ணும் போதே நடைய சாத்துன்னா. 1100 சொச்சம் உபனிஷத்துக்கள்னு சாஸ்திரம் சொல்றது. அத்தனை பேரையும் கோபஸ்திரீக்களா வரவழைச்சான். வரவழைச்சு குருவாயூர்ல 510 வருஷம் முன்னாடி பட்டத்திரிக்கு பகவான் ராசக்கிரீடை பண்ணி காமிச்சான். எப்படி ராசக்கிரீடை பண்ணினேன்னு காமிச்சான். அதை பார்த்ததை நேர வர்ணிக்கிறார் பட்டத்திரி. கேசப்பாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராகன சௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலீக குச்ச மண்டலே. அந்த ட்ரெஸ் கேசப்பாச்ச திருத்த, இந்த குடுமி இருக்கு பத்தில, ஜம்முன்னு காத்தால போட்டா ராத்திரி படுத்துக்கிறதே அவுத்தாதான் அது அவருணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பொறுத்தையாராத்துல சாப்பிட்டுனே இருக்கிறதே குடுமி அவிழ்ந்து போயிடும். பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே அவிழ்ந்து போயிடும். கதை சொல்றதே அவிழ்ந்து போயிடுச்சுன்னா நான் குடுமியை முடிவேன்னா உங்களை பார்ப்பேன்னா. இந்த குடுமி பின்கச்சங்கள்லாம் எப்ப காலவாரி விடும்னே தெரியாது. அதனால அதை கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் ரசாபாஸ் பங்கம் இல்லையா? இந்த தீப பிரதட்சணம் போது வேஷ்டி வந்து படுத்தினா நன்னா இருக்குமா பஜனையில?
அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரெஸ் சென்ஸோட வந்தா தானே கரெக்டா இருக்கும். அதனால கேசப்பா சதிருத்த பிஞ்சிகா விதத்தி சஞ்சரன் மகர. இந்த டான்ஸ் மகர குண்டலம் பகவானுக்கு பிரசித்தம். டான்ஸுக்காக ஒரு காது தோடு. அது எப்படின்னா அப்படி தொங்கறது. தொங்கறதுல என்ன விசேஷம்னா, இப்படி டான்ஸ் பண்ணும்போது இப்படின்னு பகவான் இப்படி தலையை திருப்பினான்னா இந்த காது தோடு இந்த காதை வந்து தொடுமா. சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா. ஸ்ரீரங்கத்து மாலை இந்த ரெண்டு பக்கமும் தொங்கும், சேராது. மற்ற மாலைகள் அப்படி சேர்ந்துருக்கு பத்தியில, ஸ்ரீரங்கம் மாலை அப்படி தொங்கும். அது ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாதான் ஆடும். அது சேர்ந்து ஆடுறதே பகவானோட. வைஜெயந்தி மாலைன்னா 5 கலர்ல புஷ்பம் இருந்தா அதுக்கு வைஜெயந்தின்னு பேர். டிஃப்ரெண்டா 5 கலர் இருக்கணும் முதல்ல, அதுக்கு வைஜெயந்தி மாலைன்னு பேர். மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலை இதெல்லாம் போட்டு பகவான் நாட்டம் ஆடுறான். எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணன் ஆயிட்டான். செட்டு பிரிக்கிறான் டான்ஸுக்கு. எப்படி பிரிச்சான்னார், அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா சஞ்சகம் வேணுனா தேவகி நந்தனா கேகிகே காதிருதா நேக பங்கேருஹா லீலஹம் சாவலி ஹிருத்யதா ஹிருத்யதா கம்சவம் சாட்டவி தாஹதாவாஹனலா சஞ்சகம் வேணுனா தேவகி நந்தனா. இந்த கேமராவில் லென்ஸ் இருக்குது பற்றியில, அதில் ஒரு மல்டி லென்ஸ் போடுவா. சில இந்த கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தேன்னா இந்த தம்பதிகள் ஒரு தம்பதிகள் இருப்பா, சுற்றி இப்படி வருவா. அந்த ஃபோட்டோவை பார்த்தேன்னா தெரியும், அந்த சைடில் உள்ளது தான் சுத்துமே தவிர நடுப்பில் உள்ளது அப்படியே இருக்கும். அது மாதிரி சுற்றி ராசக்கிரீடை பண்ணினதெல்லாம் ஃபோட்டோ மாதிரி ஒரிஜினல் கிருஷ்ணன் நடுப்பில் இருந்துன்னு சஞ்சகம் வேணும்னா தேவகி நந்தனஹா அப்படின்னா. பகவான் இப்படி ராசக்கிரீடை பண்ணி கோபிகைகளுக்கு பரமானுக்கான்னு தெரிஞ்சு போய் நாரதர் மூலமா அக்ரூரரை அனுப்புறார். அக்ரூரர் பகவானுக்கு சித்தப்பா. கம்சன்ட்ட ஒரு வேலை பார்க்கிறார், தனாதிகாரியா வேலை பார்க்கிறார், கேஷியர் ட்ரெஷரர் மாதிரி. ரொம்ப பக்தர், ஆனா வேலை கம்சன்ட்ட. இப்படிலாம் அமைஞ்சிடும் வாழ்க்கையில். இவர் பகவான் ஆயுஷ்ணு வரணும் அப்படின்னு கம்சன் கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொன்னான்னால், அவன் தான் என்னை கொல்ல வந்த விஷ்ணுவா. நாரதர் சொன்னார், அவனை நீ வந்து அழிஷ்ணுவா, இங்க வந்து மல்யுத்தம் வச்சிருக்க, புஷ்டிகன் சானூரன், அது தவிர குவளையானந்தம்னு ஒரு யானை வச்சிருக்கேன், இதை வச்சு அவனை கொல்ல போறேன், ஆனா சொல்லாம அவனை அழிஷ்ணுவா அப்படின்னு சொன்னா, இவர் பக்தராச்சே அதுக்கு எப்படி ஒத்துண்டார்னா, இவர் பக்தரா இருக்கிறதுனால தான் ஒத்துண்டார். ஏன்னா பகவான மகிமை தெரியும். இவன் என்ன சொல்றான், கண்ணனை கூப்பிட்டு கொல்ல போறேங்கிறான். அவர் மனசுல நினைச்சிருந்தார், நீ அவனை கொல்ல போறியோ அவன் உன்னை கொல்ல போறானோ முடிவு என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு பெரிய லாபம் இன்னைக்கு பாக்குற பாக்கியம், இன்னைக்கு பகவானை பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுன்னு அங்கேருந்து அக்ரூரோபிச்ச தாம்ராத்திரி மதுபுரியாம் மகாமதி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயயவு நந்தகோகுலம். காலங்கார்த்தால 4 மணி 4:30 மணிக்கு கிளம்பினவர் நந்தகோகுலத்துக்கு எப்போ வந்தார்னா, சூரியஸ்ட அஸ்தங்கத்தோன்னு இருப்பான்னார். சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்தார். மதுராபட்டினமும் நந்தகோகுலம் கரெக்டாக 8 கிலோமீட்டர் தான். அப்போ என்ன இவர் வந்தது கழுதையா குதிரையா? ஏன் இவ்வளோ லேட்டுன்னா, பகவானை நினைச்சு 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 பேசுவார். அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் வரும். அந்த குதிரையும் அந்த பகவத் குணத்தை கேட்டு அப்படியே நின்றுடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரேம சமாதி ஆகி தன் நிலை மறந்து அப்புறம் முழிச்சுட்டா குதிரை நிற்கிறத அப்படிம்பர். உடனே நகர ஆரம்பிக்கும், திருப்பி சொல்லுவர், அப்படியே நின்றுடும். இப்படி தள்ளி தள்ளி சாயங்காலம் வர பகவான் முன்னாடியே வந்துட்டான். பகவானுடைய பாதங்களை பார்த்தார். பிரபோகோ அமூனி அங்குலிரஜாம்சியமோ இதி. இது பகவானுடைய பாதம்னு மண்ணில் பார்த்தோன்னே ரதாத்து அவஸ்கந்தியா, தேர்லேருந்து நழுவி கீழே விழுந்து பிறண்டா.
பகவான்கிட்ட வந்தார். பகவான் அவரை தூக்கினான். சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டு கொஞ்சி ராத்திரி சாப்பிட்டு அவரோட படுத்துட்டு இருக்கிறதே ரகசியமாக காதோட சொல்கிறார். கம்சன் வந்து உன்னை கொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா. பகவானுக்கு 10 வயசு. ராஜ தண்டனைன்னா இன்னைக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் மனசு பயப்படும். ஒரு சாத்வீகமாக உள்ளவாள். நம்மாவது வாசல்லையே ஒரு போலீஸ்காரன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, பயமாக இருக்கும். அவன் பாஸ்போர்ட்டுக்கு தான் வந்திருப்பான், நமக்கான அதுவே பயமாக இருக்கும். ஏன்னா அது இன்னி பிறந்தும் ஜனங்களுடைய சுபாவம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த காம்பீரத்தை காமிக்கிறார். கொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கான் ஒன்னுன்னா கொன்னுடலாம். கொல்றதுக்கு தானே கூப்பிட்டுருக்கான், கொண்டா போச்சு. யார் யாரை கொள்றாங்கிறத அப்போ பார்த்துப்போம். மறுநாள் கார்த்தால எழுந்துட்டா அது கோபிகைகள்லாம் தெரிஞ்சு போய் பகவானை வழி விடாமல் மறைச்சு அக்கூரன்ட்ட சண்டைக்கு போயிட்டான். நீ போகாத கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டியிருக்க, உன்னை யாரா அக்கூரன் ஆயிஷ்னு வர சொன்னா, உனக்கு அக்கூரன் யாரா பேர் வச்சது, நீ குரூரண்டா. இப்படிலாம் சண்டைக்கு போக அப்புறம் சமாதானப்படுத்தி இவர்களோட வந்து மதுராபட்டினத்தில் பகவான் புகுந்து விளையாடி மாலாகாரன்ட்டேருந்து மாலையை வாங்கிட்டு குப்ஜேங்கிற தாசிட்டேருந்து சந்தனத்தை வாங்கி தடவிண்டு பகவான் ரசகன்ட்டேருந்து துணியெலாம் வாங்கி போட்டுண்டு அந்த மல்யுத்தம் நடக்கிற அரங்கத்துக்கு வந்து குவளையானந்தம்ங்கிற யானை வாசலில் நிற்கிற பலராமரும் கிருஷ்ணரை ஏறி ஒரு குத்து அப்படியே சுருண்டு கீழே விழுந்தது. 2 தந்தத்தை உருவி எடுத்துன்னு விட்டாள் கையில். எடுத்துன்னு உள்ளே போனால் முஷ்டிகன் சானூரனை வதம் பண்ணிவிட்டு அங்கே கேலரியில் உட்காந்து இந்த கம்சன் பக்கத்தில் பாஞ்சு மார்பில் ஒரு குத்து விட்டான் பகவான். அப்படியே மயங்கி பேச்சு தான் பெருசு, எது வேற நோஞ்சாம் பொம்மை. ஒரு குத்துனையே செத்து போயிட்டான். ஜெயிலில் இருந்த அப்பா அம்மாவை விடுவிச்சு தாத்தாவையும் ஜெயிலில் வச்சுருந்தான். ஆகும் அவரையும் விடுவிச்சு அந்த உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு பகவான் அங்கேயே தங்க பகவானுக்கு பூனல் போட்டு உத்தவரை விட்டு கோபிகைகளை சமாதானப்படுத்த சொல்லி பகவானை கொண்டு வந்து அவந்திகான்னு சொல்லக்கூடிய உஜ்ஜைன், இன்னைக்கு உஜ்ஜைன்னு சொல்கிறோமே அந்த ஊருக்கு அவந்திகான்னு பேர், மோக்ஷபுரி. அது அதில் வந்து சாந்தீபினின்னு ஒரு மகான், அவருடைய குருகுலத்தில் வந்து பகவான் வித்யாபியாசம் பண்ண 64 நாளில் 64 வித்தியை கற்றுனான் பகவான் அப்படின்னு இருக்கு. அவன் கற்றுன்றது ஆச்சரியம் இல்லை, இவர் சொல்லி கொடுத்தது தான் ஆச்சரியம். அது மாதிரி டீச்சிங் பண்ணணும்னா இவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், சொல்லி கொடுத்தார். குரு தட்சணையை கொடுக்கணும்னு சாஸ்திரம். ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய அப்படின்னு. நீ படித்ததே எனக்கு குரு தட்சிணைன்னாரு. ஏன்னா நீ பகவான் இல்லையா, ஸ்ரீஹபதி இல்லையா? அப்போ வாத்தியாரத்து மாமி சொன்னா பகவான் ஸ்ரீஹபதினா என் பிள்ளைய கொடுப்பானான்னு. 12 வருஷம் முன்னாடி பிரபாச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண போகிறதே என் பையன் பேட்டான், அவனை கொடுப்பானான்னா முதல்ல சாப்பிட்டு கொடுத்து 12 வயசில் முதல்ல சாப்பிட்ட வருஷம் பையன் 12 வருஷம் முன்னாடி. அதுக்கு என்ன மாமி கவலைப்படாதீங்கன்னு நான் பகவான் நேர கிளம்பி பிரபாச தீர்த்தம் போனால் சமுத்திரராஜன் சொன்னா எங்கிட்ட இல்லை, உள்ள பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் வேணா சாப்பிட்ருப்பானோன்னு நினைக்கிறேன்னா. சில பேர் என்ன பண்ணுவான், அந்த வீடு ரெண்டுக்கு விட்டு அவன் காலி பண்ண மாட்டான். நம்மால் அவனை காலி பண்ண முடியலன்னா 10 ரூபா குறைச்சி எவன் காலி பண்ணுவானோ அவன்கிட்ட விட்டுட்டு போயிடுவான். அவன் அடியால் வச்சுன்னு அவனை வெக்கேட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இவனால் அந்த பஞ்சஜனனை வெக்கேட் பண்ண முடியல, வந்த பகவான்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டான். அதை பகவான் உள்ளே போய் அவனை வதம் பண்ணிவிட்டா அவன்கிட்ட பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம் தான் இருந்தது, குழந்தை இல்லை. அப்புறம் இங்கெல்லாம் சில ஃபைலில் தேடினா இந்த ஆஃபீஸில் இருக்குது அந்த ஆஃபீஸில் இருக்குன்னு கவர்மெண்ட்டை கேட்கவே வேண்டாம். கெட்டிக்காரனாக இருந்தால் ஹெட் ஆஃபீஸ் போயிடுவான். அது மாதிரி பகவான் நேரம் யமலோகம் போயிட்டார். யமலோகம் போய் வாசலில் நின்று சங்கநாதம் பண்ணுறா. சங்கநாதம் பண்ணினா யமனுக்கு ஆச்சரியம். நான் போனாதான் சங்கு ஊதுவான், எங்கள் வீட்டு வாசலில் வந்து எவன்டா சங்கு ஊதுறதுன்னு. இந்த சங்கு ஊதுறது ரெண்டுக்கும் உண்டு, நல்ல காரியத்துக்கு உண்டு, கெட்ட காரியத்துக்கு உண்டு. ஒரு மங்கள வாத்தியம் தான் சங்கநாதம்ங்கிறது பொதுவாக. இன்றைக்குமே தமிழ்நாட்டில் சில ஒரு சம்பிரதாயத்தில் அது உண்டு. அதுவும் செட்டியார் இருக்கா பற்றியில, வைசியால் இருக்கா பாருங்க, அவளுக்கு எல்லாத்துக்கும் சங்கு ஊதணும். அவளுக்கு நமக்கே அவள் பக்கத்துலலாம் இருந்தால் அந்த சங்கு ஊதுறதை கேட்டால் யாரோ கிளம்பிட்டான்னு தோணும். நல்ல காரியத்துக்கு தான் அவள் சங்கு ஊதுவா, ஆனால் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் கேட்டு அவர் சொன்னார் யமதர்மராஜன், அதெல்லாம் ஓல்டு ஃபைல்னா. ஒரு பையனை சிருஷ்டி பண்ணினான் பகவான், சிருஷ்டி பண்ணி கொண்டு வரான். இது ஒரு சரித்திரம். இது மாதிரி இன்னொரு கதை இருக்கு, தெரியுமா உங்களுக்குலாம்? சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் அவினாசின்னு ஒரு ஊருக்கு போறார். அவர் அந்த ஊரில் ஒரு சிவாச்சாரியாராத்து பையன் முதல்ல சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அவள் வருத்தப்பட்டா.
6 மாதம் முன்னாடி முதல்ல சாப்பிட்டு என் குழந்தைய அப்படின்னு அழுதாவா. எந்த இடத்துல சாப்பிட்டான்னா இந்த இடத்துல தான் சாப்பிட்டான்னு அவள் வந்து ஒரு குளத்தை காமிச்சா. அங்கே போய் நின்றுண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு பதிகம் பாடுறார், பிள்ளை தர சொல்லு காலனையேன்னார். உடனே வருணன் கொண்டு வந்து ஜலத்தை விட்டான், யமன் கொண்டு வந்து முதலையை கொடுத்தான், பிரம்மா கொண்டு வந்து குழந்தையை விட்டான். அந்த பையன் முதலை வாய் போன பையன் மீண்டு வெளியில வரான் அப்படின்னு சரித்திரம். பகவான் அது மாதிரி மீட்டு கொண்டு வரார். கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க கம்சனுடைய மாமனாருடைய ஜனாசந்தனுடைய ஹிம்சை இருக்கிறதுனால இவன் போறாதுன்னு இவன் யவனனை வேற ஆயிடுச்சுன்னு வந்துட்டான். இந்த சைனாக்காரா இருக்கா பத்தியில அப்பையிலேருந்தே உண்டு. அவன் சைனால ஒரு பகுதி தான் யவனர்கள் நினைக்கிறேன். அப்படியா இல்லையே தெரியல. அந்த அந்த சைனாக்காரா தான் இவன் ஆயிடுச்சுன்னு வந்தது. அந்த சைனாக்காராளுக்கு ஏன் இப்படி மூஞ்சி இருக்குன்னா அது வந்து இந்த இவர் தான் நம்ம கர்காச்சாரியால் இருக்கா பத்தியில அவரோட சாபம் அது. அதுவும் பாகவதத்தில் இருக்கு. நம்மளே மாதிரி அழகா இருந்த மூஞ்சி தான் அது செப்ப மூஞ்சி ஆனது காரணமே இவர் சபிச்சது தான். புத்தியும் கிருத்திரமா போட்டோம்னு அவர் தான் சபிச்சார். அதனால எந்த காலத்திலையும் 100% நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு அங்க பாகவதத்திலேயே இருக்குது. அதுக்காக சொல்லவர் எத்தனை வருஷமானாலும் 100% நம்புறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு கர்காச்சாரியாலோட சாபம் அது. இவர் என்ன பண்ணார், அவனாயுஷ்ணு வர இதெல்லாம் விட்டுட்டு பகவான் துவாரகையில மேற்கு சமுத்திர கரையில ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி ஒரே நைட்ல அத்தனை பேரையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டார். பகவான் அங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்க வந்து இந்த யவனனுக்கு போக்கு காமிச்சு முச்சுக்குந்த சக்கரவர்த்திகிட்ட கொண்டு விட்டு அவன் இவரை வதம் பண்ணி முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு மோட்சம் கொடுத்து, முச்சுக்குந்த சக்கரவர்த்தி வந்து சூரிய வம்சத்துல வந்தவர் இருந்தாலும் சோழ வம்சத்துக்கு அவன் தான் ஆதாரம். ஒரு மெசேஜா சொல்லிட்டு போறேன். சிற்பி வார்க்காத விக்கிரகம்னு சிலது 3 சுவாமி இந்த நம்ம தேசத்துல சிற்பியால செய்யப்படாதது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர், சிதம்பரத்தில் உள்ள நடராஜா, திருவாரூர்ல உள்ள தியாகராஜா. இந்த தியாகராஜா எப்படி வந்தார்னா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி தான் கொண்டு வந்தார். எப்படி இக்ஷ்வாக்கு ரங்கநாதரை கொண்டு வந்தாரோ நடராஜா எப்படி வந்தார்னா நடராஜாவே வந்தார். பதஞ்சலி வியாக்ரபாதர் 2 பேருமே பகவானுடைய நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால வடகையிலையில் முன்னால் மாமுனிக்கருள் செய்த படிதவராமல் தில்லை பதியில் வந்து தை மாசத்தில் பகல் நேரத்தில் குரு பூஷத்தில் நடனம் ஆடினார். வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த. இது சரித்திரத்திலேயே சொல்றார். ஏன் வந்தார் பகவான், எப்ப வந்தார், அதெல்லாம் ரெக்கார்டு பண்றார். தியாகராஜா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்தது. அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு பகவான் மோட்சம் கொடுத்தார். துவாரகையில வந்து பலராம சுவாமிக்கு ரைவத தேசத்து ராஜகுமாரியான ரேவதின்னு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண பகவானுடைய கல்யாணத்தை சொல்லும் போது விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகாச்ச வரானன ருக்மக்ரஜோ ருக்மரதஹ ருக்மபாஹுரனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாதி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணஸ்ரீயஹ கிருஹாகதைர்கீயமானாஹ தம்மேனே சதிருஷம் பதிம். விதர்ப தேசம், இன்றைய நாக்பூர், குண்டலினின்னு பேர் அந்த ஊருக்கு. அது ஆண்டவனுக்கு பீஷ்மகன்னு பேரு. அவனுக்கு 5 புள்ள, அதுக்கப்புறம் ஒரு பெண் ருக்மிணின்னு பேரு. பொதுவாக குழந்தைகளை வளர்க்கிற விதத்துல தான் இருக்கு எல்லாமே. சம்ஸ்காரங்கிறது இருக்கு பாருங்க, நாம தான் அதை பழக்கணும். நீங்க சந்தியாதனம் பண்ணா குழந்தைகள் சந்தியானம் பண்ணணும். நீங்க செல்ல நோண்டினா அதுவும் செல்ல நோண்டணும். நீங்க சீட்டாடினா அவன் கோர்வை போடுவான் அழகா. நீ என்ன பண்றியோ அதை தான் பண்ணுவா. நாம குழந்தைகளுக்கு முன்னாடி நல்லதை பண்ணி தான் காமிக்கணும். நீங்க பூஜை பண்ணலாம், அதுவும் வந்து உட்காந்து பூஜை பண்ணணும். அப்புறம் அவன் பண்றான் பண்ணலைங்கிறது விஷயம் வேற. இதெல்லாம் படியணும். சின்ன வயசுல நல்லதாவே பார்க்கணும் குழந்தைகள். அதுவும் தாத்தா பாட்டிலாம் இருக்கணும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அந்த கவனத்தை செலுத்த முடியாது. குழந்தைகளுக்கு கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு 5 வயசு பரிந்தும் ராஜவத் பஞ்சவருஷானின்னு
அதுக்கு தாத்தா பாட்டி கூட இருக்கணும். நான் இங்கேருந்து கிளம்பி நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. இந்த கூட இருக்கணும், கூட இருந்து அந்த குழந்தைகளை வளர்க்கணும். அதுக்கு தான் தாத்தா பாட்டியே கவனிச்சுட்டே இருக்கணும். நான் சொந்த ஊருக்கு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வளர்க்கறதுலாம் விபூதிட்டுண்டா விபூதிட்டுவான், சஞ்சானம் பண்ணா சஞ்சானம் பண்ணுவான். இதெல்லாம் பழகும் குழந்தைகளுக்கு. இந்த குழந்தைகளை வளர்க்கிறா. நிறையா பேர் மகான்கள்லாம் ஆற்றுக்கு வருவாளோனோ வந்தா பொதுவாக எல்லாருமே பகவானை பற்றி பேசுவா. இங்கே எப்படி இருக்குன்னா கிரகாகத்தை கீயமானாகான்னு இருக்கு. உஞ்சவர்த்தி பிராமணா மாதிரி வருவா. வந்தா இந்த அம்மா சொல்லுவல், ருக்மணியோட அம்மா, சின்ன வயசு 6 வயசு ருக்மணிக்கு, பொண்ணா பிறந்தா போறாது, புடவனக பூண்டுண்டா போறாது, நன்னா படிச்சாலாம் விஷயம் இல்லை. நம்ம பாரதிய வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு எப்போ வாழ்க்கை பெருமையா அமையும்னா நல்ல கணவன் அமைஞ்சாதான் அமையும். நல்ல கணவன்கிறது சாமர்த்தியத்தினால அமைச்சுக்க முடியாது, ஈஸ்வர கிருபையினால தான் அமையும். அது ஈஸ்வர கிருபையோ காசு கொடுத்து கடையில வாங்க முடியாது, மகான்களால தான் அனுகிரகம் பண்ண முடியும். அதனால மகான்களை நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவ வந்திருக்கிற வாளுக்கெல்லாம் இவ பூஜை பண்ணுவோம். மகான்கள்லாம் வந்தா பாத பிரச்சாரணை பண்ணி புஷ்பம் போட்டு எல்லாம் பண்ணினா உஞ்சவர்த்தி எடுக்கிறவா வம்பா பேசுவா, பகவானை பத்தி பாடுவாளோனோ அந்த பாட்டை கேட்டுண்டே இவ பூஜை பண்ணுவோம். அவர்கள் என்ன பாடுவார்கள்னா பிருந்தாவன விகாரம் பத்த மயூர பர்ஹம் நந்த நந்தனம் அகில ஆனந்த கர விக்கிரகம் அப்படின்னா பகவானை பத்தின வர்ணனை. ருக்மணிக்கு மனசுல என்ன தோணுமா, விக்ஷேகம் கதா, இந்த பகவானை நாம் எப்ப பார்ப்போம். கோபாலமூர்த்திம் எவ்வளோ அழகா கொண்டு போயிருக்கார் தீர்த்தர். இப்படி வர்ணிக்க கல்யாண காலம் வரத்து பந்துக்களோட சேர்ந்து ருக்மணியை பகவானுக்கு கொடுக்கணும்னு பீஷ்மகன் சொல்லும் போது பந்துக்கள்லாம் சொல்றது, இந்த மூத்த பையனா உள்ள ருக்மி சொன்னான் சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்? அவன் என்ன ஜாதியில வசத்தியா, குலத்துல வசத்தியா, குணத்துல வசத்தியா, ரூபத்துல வசத்தியா, படிப்புல வசத்தியா? ஜாதி இடைய ஜாதி, தொழிலோ மாடு மேய்க்கிற தொழில், பிறந்தத்துலேருந்தே திருட்டு, பார்க்கறதுக்கு கருப்பு, 64 நாள் போய் படித்தேன்னு அதர் ஸ்டேட்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர மாதிரி எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துட்டான் சர்டிஃபிகேட்டை. இவன் என்ன பண்ணினா என்ன படித்தான் யாருக்கு தெரியும், இப்படி சொல்கிறான், அப்படியே சொல்கிறான். அதுக்கு பீஷ்மகர் சொன்னார், நீ இப்படிலாம் சொல்கிற, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், இந்த பையன் வேண்டான்னா வேற பையனை நீ பார்த்து செலக்ட் பண்ணுவியான்னா, பண்ணி வச்சிருக்கேன்னா அவன் யாருன்னாலும் சிசுபாலன்னா, அவன் அயோக்கியனாச்சேடான்னா. இந்த காலத்தில் அயோக்கியா தான் ஃப்ரெண்டாக இருக்கணும். அவன் சொல்லலை, நான் சொல்றேன். அதை மீறி என்னை மீறி கல்யாணம் பண்ணான்னு இருக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டான். சரின்னு அவர் கல்யாணத்துக்கு ஒத்துனுட்டார். ருக்மணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வருத்தப்பட்டு ஒரு பிராமணர் மூலமா தன் மன விஷயத்தை சொல்ல, இந்த லெட்டர்னு கிடையாது, ருக்மணி சந்தேசம்னு தான் பெயர், தன் மனசுல உள்ளத்தை 7 ஸ்லோகம் சொல்றார். ஸ்ருத்வா குணானி புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे कात्वा मुकुंद महती कुलशील रूप विद्यामयो द्रविणधामभिरात्मतुल्यं धीरावतीं कुलवती नवृणीत कन्या काले नृसिंह नरलोक मनोभिरामं எல்லாம் விஸ்தாரமா நாளைக்கு சொல்றேன். இப்படி சொன்ன உடனே இந்த பிராமணரும் போய் சொல்ல, பகவான் கிளம்பி வர, ருக்மணி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் கௌரி பூஜைன்னு பண்ணுவாள். இன்றைக்கும் சில நார்த் இந்தியாவில் உண்டுன்னு நினைக்கிறேன், தெலுங்காலில் உண்டு, நார்த் இந்தியாவில் உண்டு. கௌரி பூஜைன்னு பண்ணணும், பொதுவாக எல்லாருக்குமே உள்ளது. அதை பண்ணிட்டு அவள் வர வழியில் ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் வரிசையாக நிற்கும்போது பகவானும் அந்த வரிசையில் நின்று ருக்மணியை பார்க்க, ருக்மணியும் பகவானை பார்க்க, கண்ணால் ருக்மணி சரணாகதி பண்ண பகவான் தேர கிட்டக கொண்டு வந்து இறங்கி கையை பிடிச்சி ருக்மணிய ரதம் சமாரோப்பிய சுபர்ணலட்சணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. அபாரமான ஸ்லோகம். இப்படி கையை பிடிச்சி தொட்ட உடனே அங்கே உள்ளவெல்லாம் கத்தினான். கல்யாணமாகாத ஒரு பையன், கல்யாணமாகாத ஒரு பெண்ணை எப்படி தொடலாம்னா,
மாதவான். மான்னா மகாலட்சுமி, தவன்னா பதி. அவன் பொண்டாட்டிய அவன் பிடிச்சி தூக்கின்னு போறான். நீ வருத்தப்படலாமோ? தம்பதிகள் ஜோடி ஜோடியா ஸ்கூட்டர்லையும் பைக்லையும் போறத பார்த்து கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி வருத்தப்படலாமோ? அவன் முன்னாடி தான் நான் வயசுன்னு போறான். இப்படி சொல்லிவிட்டு பகவான் இப்படி தூக்குறார். சுபர்ண லட்சணம், மேல கருட துவனி. இதை தடுக்க வந்தவாளெல்லாம் பலராம சுவாமி அடிச்சு விரட்டிட்டார். பகவான் துவாரகைக்கு வந்து வர வழியில ருக்மணியும் தடுத்தான், அவனையும் விரட்டிட்டார். தூக்கின் வந்ததுக்கு ராட்சச விதானம்னு பேர். இந்த கன்னிகதானத்துக்கு மேலா தூக்கின் வந்தது. ஆனா கல்யாணம் சாஸ்திரப்படிதான். ஜபஹோமங்கள் கர்காச்சாரியால வரவழிச்சால், ருக்மணியோட அம்மா அப்பாவை வரவழிச்சான் பகவான். வரவழிச்சு யதோக்தமான ஜபஹோமங்களை பண்ணி பகவான் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறான். பகவானி பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபானு புரமானீய விதிவதி பயேமே குருமுத்முகா. யதோக்தமான முறையில் பகவான் ருக்மணியை கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீயப்பதியா திருவில்லாத்தேர் என்ன தேரே அப்படின்னு அழுவார்களோடு. அம்பாள் இல்லைன்னா பகவான் எங்க? அதனால பகவான் அம்பாளோட சேர்ந்து ஸ்ரீயப்பதியா பிரகாசிச்சான் ருக்மணிகாந்தனா. அப்புறம் அஷ்ட மகிழ்ச்சிகளுடைய விவாகம் நடந்தது. சந்திரானனா, பைஷ்மி, பாமா, ஜாம்பவதி, சத்யமித்ரா, விந்தா, காலிந்தி, லக்ஷ்மணா, இந்திரான்னு மற்றவர்கள் கல்யாணங்கள்லாம் நடந்ததெல்லாம் சொன்னார். நாராயண நாரா நாராயண நாராயண நாரா நாராயண 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 நாரா நாராயண நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு.